ஹாய் சண்டே மார்னிங். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சண்டேனாலே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சிக்கனோ மட்டனோ இல்லை ஃபிஷ்ஷோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபிஷ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வேறு யார் கடையும் இல்லை, எங்கள் கடை தான். ஸோ எங்கள் கடையில் இன்றைக்கி என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். மேக்ஸிமம் சண்டேயில் தான் இத்தனை வெரைட்டி மீன்கள்லாம் பார்க்க முடியும். ஒரு 20லேருந்து 25 வெரைட்டிஸ் கண்டிப்பாக வந்துடும். எங்கள் ஊர் வில்லேஜுன்றதுனால பெருசாக சண்டே மட்டும்தான் க்ரௌட் இருக்கும், மற்ற நாள்லாம் அவ்வளோ இருக்காது. ஸோ சண்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஊரில் லைக் பண்ணுற மீன்கள், யூஸ்வலாக நம்ம ஊர் சைடில் என்ன மீன்லாம் சாப்பிடுவோமோ அந்த மீன் எல்லாமே கன்ஃபார்மாக இருக்கும். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் இருக்கும். இந்த கடையை அம்மா அப்பா வந்து பார்த்துக்குறாங்க. சண்டேஸில் வந்து நானும் தம்பியும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவோம். மோஸ்ட்லி எவ்ரி சண்டே நான் கடைக்கு வந்துடுவேன். மார்னிங் 6 o'clock போல் கிளம்பி வந்துடுவேன். இங்கே வந்துட்டால் கடையில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. கஸ்டமர்கிட்டலாம் பேசிட்டு நல்ல டைம் பாஸ் ஆகும். கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒன்று கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த வேலையும் எதுக்கும் சலிச்சதில்லைன்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு எங்கள் கடைக்கு வர்றது அவ்வளோ பிடிக்கும். சண்டேஸில் ஜாலியாக போகும். எங்கள் கடையில் மீன் வாங்குறவங்களுக்கு நாங்களே கட் பண்ணி கொடுத்துருவோம். இது கூடவே நாங்கள் கருவோடுமே சேல்ஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு இது மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தோம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் கூட வரும். ஆடி மாதம்லாம் கருவோடு தான் நல்லா சேல்ஸ் ஆகும். எங்கள் கடையில் இந்த வீக் சண்டே வந்து டிஃப்ரெண்ட்டான மீன்களில் பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் வந்தது. நானே இதில் 1-2 மீன் தான் பார்த்துருக்கேன். இது பேர்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. கொடுவா சங்கரா, கோழி சங்கரா, இந்த மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. உங்கள் யாருக்குன்னா இந்த மீனோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இதுதான் எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். அதோட எங்கள் அப்பா அம்மாவும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இந்த மீன்லாம் தான் ஃப்ரை பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். பெருசாக இருக்குல்ல, இதுதான் பாறை மீன். இது வந்து ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ஃப்ரையும் பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து வெள்ளைக்கிழங்கான்னு சொல்லுவாங்க. இது மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த மீனும் இருக்கும். வீட்டுக்கு போகும்போதே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.